ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குழல் சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் கொத்தமல்லி சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கொத்தமல்லி சட்னிக்கு தேவையான பொருட்கள்: 1 கப் கொத்தமல்லி, 1/4 கப் கடலைப்பருப்பு, அரை நறுக்கிய வெங்காயம், அரை கப் தேங்காய் துருவல், 3 காஞ்ச மிளகாய், ஒரு துண்டு புளி, தேவையான அளவு உப்பு, ஒரு பல் பூண்டு, அவ்வளோதாங்க. இப்போது அடுப்பான் பண்ணிவிட்டு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் நம்ம எடுத்து வச்சிருக்க கடலைப்பருப்பு சேர்த்துட்டு மிதமான சூட்டில் நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி பொன்னிறம் ஆனதும் இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். இப்போ அதே பேனில் நம்ம எடுத்து வச்சிருக்க வெங்காயம், ஒரு பல் பூண்டு, 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்குற வரைக்கும் வதக்கிடுங்க. பாருங்கள், இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதையும் அதே பிளேட்டில் மாற்றிடலாம். இப்போ அதே பேனில் நம்ம எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லி தழையும் சேர்த்துடலாம். கொத்தமல்லி தழையை நீங்கள் அப்படியே போட்டு அரைச்சாலும் நல்லா தான் இருக்கும். நான் இன்றைக்கி அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அந்த பேனோட சூட்லேயே இருக்கும்போது நான் கொத்தமல்லி தழையை சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்துக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி கலந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் துருவலையும் உள்ளே சேர்த்து ஒரு தடவை கலந்துட்டு இதை நம்ம பிளேட்டில் மாற்றிடலாம். பாருங்கள், இப்போ நம்ம பிளேட்டில் மாற்றினதெல்லாம் நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதில் எடுத்து வச்சுருக்க ஒரு துண்டு புளி, தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு இதை நம்ம அரைச்சிடலாம். பாருங்கள், நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. அவ்வளோதாங்க, நம்மளோட கொத்தமல்லி சட்னி ரொம்ப சூப்பராக கலர்ஃபுல்லாக ரெடி ஆகிருச்சு. இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிடலாம். மாற்றிட்டு இப்போ நம்ம இதை தாளித்து கொட்டிடலாம். நான் இன்றைக்கி தாளித்து கொட்டுறதுக்கு கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய் சேர்த்து தாளித்து கொட்டியிருக்கேன். அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான கொத்தமல்லி சட்னி ரெடி ஆகிருச்சு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா குழல் சமையலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.